அப்படி நேயர்களுக்கு வணக்கம். ராஜா, ஆந்திரா எலெக்ஷன் முடிஞ்சு நேற்று பதவி பிரமாணம்னா முடிஞ்சிருக்கு. ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. ஆமா, உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா பவன் கல்யாண் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜனசேனா ஆரம்பிக்கும் போது அவருக்கு மேல ஏகப்பட்ட ஒரு விமர்சனம். ஏன்னா அவங்க அண்ணன் மாதிரி தான் இவர் இருப்பாரு. அவங்க அண்ணன் வந்து பிரஜாராஜ்யம் ஆரம்பிச்சு கடைசியில கட்சியை ஒழுங்கா நடத்த முடியாம காங்கிரஸோட இணைச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விட்டு ரிட்டையர் ஆகி விலகி இப்போ சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. திரும்ப பேக் டு அவர் ஹோம் கிரவுண்ட் மாதிரி அவர் போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனம் இருந்தது பவன் கல்யாணுக்கு. கடந்த ஒரு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கழிச்சு சரி இதுக்கு மேலே நம்ம தனிச்சு நின்னா நம்மளால வந்து ஒரு நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசமோட ஒரு கூட்டணி அமைச்சு அவர் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் கட்சிக்கும் சரி அவருக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அதை வந்து யாராலுமே வந்து அது மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு நடிகர்களில் வந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் என்டிஆர்லாம் முதலமைச்சரானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு அங்கீகாரம் படிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் தான் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ பவன் கல்யாணோட சக்ஸஸ் வந்து இப்போ சமகால நடிகர்கள் பிற மொழி நடிகர்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக கொண்டாங்க. தமிழ்நாட்டில் கூட விஜய் வந்து அரசியல் வரப்போறாரு. ஸோ விஜய்க்கு வந்து இந்த பவன் கல்யாணோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல விஜய் சார் வந்து இதில் வந்து அவருக்கும் அவர் கட்சிக்கும் வந்து பவன் கல்யாணம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களோட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பவன் கல்யாணம் அடுத்த பவன் கல்யாணம் தமிழ்நாட்டின் பவன் கல்யாணம் அப்படின்னு விஜய் சாரை சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கே அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2026 வந்து தேர்தலில் களம் காண போறாரு. அவரோட இலக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இலக்கு தான் அவரோடது. தனிச்சு நம்ம ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நம்ம கட்சி வந்து ஒரு தனிச்சு வெற்றி வரணும் அப்படின்னு தான் வந்து அவர் ட்ரை பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் மாதிரி ஒப்பிடுறது வந்து எப்படின்னு சரி வரல. ஏன்னா பவன் கல்யாண் வந்து ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு சரி இதுக்கப்புறம் தனிச்சு நம்ம நின்னா நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு தெலுங்கு தேசம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சு தான் அவர் வந்து வெற்றி அமைச்சிருக்காரு. ஸோ அவரோட இலக்கு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாற்ற நம்ம கட்சி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம பிடிக்கணும்னு சொல்லி தான் அவர் ஏன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்னா இப்போ எப்படி தோல்வி வலயத்தில் இருந்த சந்திரபாபு நாயுடு தூக்கி நிறுத்தி அது முதலமைச்சர் ஆக்கினாரோ அந்த மாதிரி விஜய் வந்து இங்க எடப்பாடியை தூக்கி நிறுத்தி முதலமைச்சர் ஆக்கிடுவாரு, இவர் துணை அமைச்சர் ஆகிடுவார் மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. ஆனா உண்மையில பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு மட்டும் தூக்கி நிறுத்தல, ஆல் இண்டியா லெவல்ல மோடியே காப்பாத்திருக்காரு. மோடியே அந்த விழால பேசும்போது சொல்லியிருக்காரு, இவர் தாங்க என்ன காப்பாத்திட்டு விட்டதுன்னு. ஏன்னா பவன் கல்யாண் தான் அந்த கூட்டணியே சேர்த்தது. இந்த கூட்டணி மட்டும் இல்லைன்னா டெல்லியில வந்து மோடிக்கு மெஜாரிட்டியே கிடைச்சிருக்காது. ஸோ அதுல பார்க்கும்போது ஓகே. ஆனா எந்த அளவு வந்து விஜயும் நீங்க பவன் கல்யாண் ஒப்பிடுறது தான் என்னால ஏத்துக்க முடியல. ஆனா விஜய் இப்ப நிறைய இந்த சீமானோட கூட்டணி போறேன் அப்படின்றாருங்க. அதிமுக கூட ஒரு தரப்பு வந்து விஜய் கிட்ட இப்பயே டீல் பேசிட்டு இருக்காங்க. பாருங்க பவன் கல்யாண் துணை அமைச்சர், நாங்களும் உங்களுக்கு துணை அமைச்சர் பதவி கொடுக்குறோம் வாங்க. இவர் துணை அமைச்சர்னா யாரு? முதலமைச்சர் யாரு? எடப்பாடி. இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து முதல் கன்னி எலெக்ஷன் இது. முதல் எலெக்ஷன்லயே வந்து அவரோட கூட்டணி இல்லாம தனியா நிக்கணும்னு தான் அவர் வந்து பிளான் பண்ணுவாரு. ஏன்னா வந்து நமக்கு வந்து நமக்கான செல்வாக்கு என்ன, நமக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஒரு டெஸ்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை பார்ப்பாங்க. ஸோ 2006 விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல இறங்கினார். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து தேமுதிகக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எவ்வளோ கிடைச்சதோ அதை விட அதிகமாக தான் வந்து தமிழக வெற்றி கழகம் கிடைக்கும். ஏன்னா விஜய் சாரோட இப்போ ஒரு இருக்கிற லெவல் வேற. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 லெவலில் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கான ஓட்டு வங்கி வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு 10% மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தனிச்சையாக நிற்பாரு. அவர் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் வந்து அவர் ரசிகர்களும் விரும்பணும். ஸோ நம்ம தலைவர் வந்து முதல்ல எலெக்ஷன்லேயே வந்து கூட்டணியில் அமைச்சு இப்படி கமல் சார் வந்து கூட்டணி அமைச்சு ஒரு இது பண்ணாரு, ஒரு கூத்து ஒன்று அடிச்சாரு. அது எதுக்கு அந்த கூட்டணியே தெரியல. அவர் தனிச்சு நின்றாலே ஏதோ ஒரு எவ்வளோ தன்னோட ஸ்ட்ரென்த்னு பார்த்துக்கலாம். ஆமா. ஸோ அதை விட்டுட்டு வந்து ஐஜேகேவோடையும் சமத்துவ மக்கள் கட்சியிலையும் அவர் கூட்டணி அமைச்சு அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆமா. ஸோ வந்து கட்சியில் உள்ளவர்களுக்கே வந்து விமர்சனம் இருந்தது. நம்ம தனிசாக போட்டியிடணும் அப்படிங்கும்போது எதுக்கு கூட்டணி அமைச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கட்சி விட்டு விலைக்கு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து விஜய் சார் அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கும்போது அதை விட்டுட்டு அரசியல் இறங்கணும்னு நினைக்கிறவர் அந்த ஒரு தப்பை பண்ணாமல் ஒரு கிளியரான ஒரு இதுதான் இருப்பார். கண்டிப்பாக வந்து விஜய் சாரை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் பேட்டியிலே. அவர் பார்க்க அமைதியாக இருக்காரு, அவருக்கு வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து உண்மையிலே ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் எதிர்த்தும் கௌத்தம்லாம் முடிவு பண்ண மாட்டாரு. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு 300-400 கோடி பிசினஸை விட்டுட்டு டக்குன்னு வந்து ஒரு புதுசா இறங்குறதுனா
உண்மையிலே அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேக்ல ரிசர்ச் பண்ணியிருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து விஜய் சார் கண்டிப்பா பவன் கல்யாண் மாதிரி மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு, ஒரு 2-3 தேர்தலை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் மேபி அவர் வந்து கூட்டணி பற்றி முடிவெடுக்கலாமே தவிர முதல் எலெக்ஷன். ஸோ கண்டிப்பா வந்து சீமானின் தம்பிகள் சொல்ற மாதிரி அவர் சீமானோட சேருவாராங்கிறது கூட டவுட் தான். சீமானோட சேர்ந்தா வந்து சீமானு தான் நல்லது தவிர விஜய் சாருக்கு நல்லதான்னு எனக்கு தெரியல. அது பத்தி நீங்க அவர் இவரை முதலமைச்சர் சொல்லிதான் வரணும். ஆனா என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுல எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவாகும் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பணத்தை வந்து விஜய் செலவு பண்ணுவாரான்றத பெரிய கேள்வி. இல்ல அவர் வந்து செலவு பண்ணுவாரா நீங்க என்ன சொல்லுங்க? ஓட்டுக்கு பணம் கொடுப்பாருங்களா? ஓட்டுக்கு பொதுவா எலெக்ஷன்ல எவ்வளவு செலவாகணும் அந்த ஒரு பேக்கப் இல்லாம இருப்பாரு. கண்டிப்பா அந்த ஒரு இது பண்ணுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதுவுமே இல்லாம கிளீனா நிக்கணும்னு தான் நினைப்பாரு. கிளீனா நின்று நமக்கு வந்து எவ்வளவு நமக்கான ஸ்டேட்டஸ் எவ்வளவு, நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ், நம்ம கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் அவருக்கு, ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி வளர்க்கணும். நான் திமுக ஆரம்பிச்சு 18 வருஷம் கழிச்சு தான் அந்த ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அப்படி ஒரு வரலாறு. எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாருமே என்டிஆர் ஆக முடியாது, அது வேற விஷயம். அந்த ட்ரெண்டு வேற. ஸோ என்டிஆர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. எம்ஜிஆருமே வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பை எலெக்ஷன்ல வந்தோடனே ஜெயிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு எலெக்ஷன்ல அவர் சேர்ந்து தெரிஞ்சிருச்சு. சார் நமக்கு வந்து தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய இடம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அவரை அடிச்சு இறங்கினாரு. ஸோ விஜய் சாரும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக தான் நிற்கணும், நின்னாருனா தான் அவர் சேர்ந்து தெரியும். ஸோ பவன் கல்யாணோட கம்பேர் பண்றது வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா பவன் கல்யாண் வந்து ஒரு 10 வருஷம் ஓல்டு. விஜய் சார் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் இப்பவும் படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு முதல் மாநாடு எல்லாம் அதுக்கப்புறம் தான் விஜய் சாரோட மக்களோட பல்சே பிடிச்ச முடியும் விஜய் சாருக்கு. அதுக்கப்புறம் பாப்பா எப்படி இறங்குறாரு. சரி, ஓகே ராஜா. வம்சி, நீங்க வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர்களோட நண்பர்களோட நிறைய வந்து விவாதம் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட நிறைய நேர்காணலும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு பல்ஸ் தெரியும். ஸோ நான் என்ன உங்ககிட்ட கேட்குறேன்னா, ஸோ இப்போ சீமானின் தம்பிகள் வந்து சொல்றது என்னன்னா வந்து விஜய் சாரோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஜய் சார் நடத்துற இந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டில் வந்து அண்ணன் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அவர் கலந்து கொள்றது வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறீங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு மாதிரி ஒரு மாயமான் வேட்ட மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து விஜய் நாளைக்கு வந்தாருன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பெரிய அளவுக்கு விஜய் பின்னாடி போகும், அது நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டு, அந்த ஓட்டு அந்த பக்கம் போயிடும்னு பயப்படுறாங்க. ஸோ அவர் வந்து சீமானை முதலமைச்சரா ஏற்றுக்கிட்டு இங்க ஒரு 50 சீட்டு வாங்கிட்டு அலையன்ஸ் போவாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா எப்ப இவர் சீமானை முதலமைச்சராக ஏத்துக்கிறாரோ அப்ப இவருக்கான கிரெடிபிலிட்டி, இவரோட ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இவர் ஓட்டு போடுவாங்கன்னே தெரியாது. ஆனா விஜய் வந்து இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தான் அவர் மெயினாக யோசிக்கிறாங்க. ப்ளஸ் அவரோட கட்சி ஆர்கனைசேஷன் அதெல்லாமே பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி சீமானோட பேசிட்டு இருக்காருன்னா ஒரு விஜய் சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல இருக்கவர் எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருப்பாரு, எல்லா பெரிய அரசியல் ஒரு தொடர்பு. அது சீமான் வந்து விஜய் வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து அந்த விஜயோட ரசிகர்களோட ஓட்டு வாங்கணும்ன்ற இந்த பாட்டுல கூட இப்போ இந்த கோட் படத்தை ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அது அதுல ஒரு பாட்டுல ஒரு லைன் இருக்கும், கேம்பெயின் ஏதாவது தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, அது உடனே பாருங்க எங்க கட்சி விஜய் ஆதரவு தெரிவிக்கிறார், ஷாம்பெயின் மாத்தி விட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஷாம்பியன் தான் சொன்னேன். பட் ஆனா அதில் மைக்கு கையில எடுக்குமான்னு சொன்னது வந்து பாருங்க விஜய் வந்து நாம் தமிழருக்கு தான் அவங்க ஓட்டு கேட்கிறாரு, அது கேட்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இப்ப நாம் தமிழருக்கு 8% ஓட்டு வந்திருக்கு, அதுல விஜய்க்கு பங்கு இருக்குன்னு ஒத்துப்பாங்களா? அது எப்படி ஒத்துப்பாங்க? ஸோ விஜய் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒன்று தனிச்சு வருவாரு, 234 தகுதி கேண்டிடேட் போட்டு வருவாரு. ஒருவேளை அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை, அவருக்கு அந்த ஃபண்ட் பேக்கிங் இல்லை, என்னன்னா நம்ம ஐயா எடப்பாடி ரெடியா இருக்காரு, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு. என்ன பொறுத்தவரை அந்த தப்ப விஜய் சார் பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. அவர் வந்து எப்படியாவது திராவிட கழகங்கள், ஆனா என்னன்னா விஜய் சார் வந்து இது வரைக்குமே பாத்தீங்கன்னா லெட்டர் பேட்லயே தான் இது பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, எல்லாமே இப்போ வரைக்கும் லெட்டர் பேட் கட்சின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு இப்போ வாழ்த்து சொல்றதுதான் வந்து அவரோட இப்போதைக்கு ஒரு அரசியலா இருக்கு. இப்போ ஒரு முதல் மாநாட்டில் தான் எப்படிப்பட்ட அவரோட கட்சி கொள்கைகள், எப்படி ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி அமைக்கவே போறது இல்லை, நான் கடைசி வரைக்கும் தனிமையா. ஏன்னா விஜய் 4 சைடு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க ட்விட்டர் டைம்ல இந்த டிவிக்கு விஜய் டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மாசத்துல எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லியிருப்பாரு உட்காந்துட்டு. அதான் லெட்டர் பேட்ல வாழ்த்து மட்டுமா கன்வே பண்ணிட்டு இருக்காரு தவிர அவர் ஒரு அரசியல் மாநாட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் எப்படி நான் வந்து திராவிட கட்சியும் தேசிய கட்சிகளோட கூட்டணியே கிடையாது, நான் அரசியல் இருக்கிற வரைக்கும் நான் தனிச்சு தான் போட்டியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானமா ஏதாச்சும் சொல்லுவாரா? ஒரு தீர்மானங்கள்னு ஒன்று போடுவாங்க, ஒரு கொள்கைகள்னு ஒன்று போடுவாங்க,
அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். அது விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிலே பண்ணாம மேக்ஸிமம் இந்த வருஷமே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் ஒரு 2 வருஷம் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி ஒரு மக்கள் கிட்ட நேரடியா போறதுக்கான ஒரு டைம் இருக்கு. அது சீக்கிரமே விஜய் சார் பண்ணணும். கோட்டு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அவர் மிகப்பெரிய ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம். அவர் இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் படம் நடிக்கலாம். அடுத்த வருஷம் அக்டோபருக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்ச அவர். அதுக்கு முன்னாடியே வந்து சைட் பை சைடு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு அது பேக் எண்ட்ல பார்த்துட்டு இருப்பாரு. என்ன பிரச்சனைனா நம்ம இந்த மீடியாக்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கட்சி தொடங்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சுங்களேன், அடுத்த 2 வருஷத்துல எல்லாத்துக்குமே கருத்து சொல்லுங்க, இது கருத்து சொல்லுங்கன்னு எல்லாரும் ஒவ்வொரு இஷ்யூல முடிச்சு நம்ம நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இதுதான் ஹைப்போடே போயிட்டு ஜெயிச்சிடணும். என்னன்னா வந்து இப்போ NTR வந்து 1970 வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேன் ரேலி ஒன்று பண்ணாரு. ஆமா, ஆந்திரா முழுக்க வேன் ரேலி. அது 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி பண்ணாரு. அது யாரு வண்டி ஓட்டினார்னா அவர் பையன் ஹரிகிருஷ்ணா தான் வந்து சாரதியா வந்து அவருக்கு வந்து டோட்டலா வந்து இது பண்ணாரு. அதுதான் வந்து தெரிஞ்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த ஓப்பன் வேன்ல வந்து ரேலி பண்ணது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் பண்ணணும். 234 தொகுதியிலையும் போய் வேன் ரேலியா இருக்கட்டும், நடைப்பயணமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று சைக்கிள் ரேலி கூட பண்ணலாம், பைக் ரேலி கூட பண்ணலாம், இளைஞர்கள்ட்ட போய் சீக்கிரம் செல்ற மாதிரி சென்றடைகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அவர் 234 தொகுதியும் டிராவல் பண்ணி அவர் தன்னோட முகத்தை வந்து எல்லா மக்களுக்கும் காமிச்சு, நேரடியாவே காமிச்சு அந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக மக்கள் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. 2026 வெற்றி கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் வந்து விஜய் சார் காத்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து விஜய் சார் வந்து அதை கரெக்டா அவர் யூஸ் பண்ணனாதான் அது அதுக்கான அவருக்கான ஒரு பரிசு கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம் எப்படி விஜய் தன்னோட அரசியல். இப்போதைக்கு பவன் கல்யாண் வந்து பெரிய அச்சீவ் பண்ணியிருக்காரு. அந்த அந்த மாதிரி விஜய் சார் ரசிகர்கள் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து பவன் சார் கல்யாணோட விஜய் சாரை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா விஜய் சாரோட கோல் வந்து பவன் கல்யாணோட இன்னொரு மிகப்பெரிய கோல் இப்போதைக்கு வச்சிருப்பாரு. மேபி ஒரு 2-3 எலெக்ஷன் விஜய் சார் வந்து சந்திச்சதுக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு. ஏன்னா பவன் கல்யாண் அடைஞ்ச வெற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு போராடி அவரால் முடியவே முடியாதுங்க, அவர் இது மாதிரி அரசியல் வேஸ்ட் அப்படிலாம் சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஜய் சார் வந்து முதலே கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டார். கண்டிப்பா அவர் வந்து தனிச்சு நீக்கணும் பெரிய வெற்றி பெறும் தான் நினைப்பாரு. அந்த ஒரு வெற்றிக்காக தான் விஜய் சார் பாடுபடுவார். ஸோ அதனால விஜய் வேறு பவன் கல்யாண் வேறு அப்போதைக்கு அப்படிதான் பார்க்கணும். சரி, ஓகே, பொறுத்து பார்க்கலாம். ஓகே வம்சி.